அப்போவே சார் வந்து ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. மார்க்கெட்டிங் முன்னாடியே அது டிசைர் ஆகிடுச்சுங்க. 2 months பிஃபோரே அது டிசைர் ஆகிடுச்சு. சாருக்கு ஒரு படம் நம்ம சாரோட பண்ணுறோம்னு சொல்லி. Sunland Refined Sunflower Oil and Poppy Matches for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant. Powered by JNN Institutions, Chennai. இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள். சார், அடுத்த தலையோட படத்தை வந்து நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிற மாதிரி தகவல்லாம் வெளில போயிட்டுருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சார், எதுவும் ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதியிருக்கீங்களா? எப்படி என்ன? நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எப்போவுமே நான் அஜித் சாரோட இன்டர்வியூஸ் நிறைய பார்ப்பேன் ஆன்லைனில். நம்மளே புஷ் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் அதை பார்த்தேன். நேர்கொண்ட பார்வை பண்ணும்போதே சார் கூட பழகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு சொன்னேன். சாரோட பழகினதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஜானர் ஷிஃப்ட் நடந்துச்சு. என்னோடய சினிமா பார்க்குற பார்வை மாறிச்சு. அங்கேருந்தே என் லைஃப் வந்து ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு போயிடுச்சு. மார்க்கெட்டினி பண்ணுறதுக்கான மேஜர் ரீசனும் சார் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். மார்க்கெட்டினி படத்தோட ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்த ஒரு சீன்ஸ் அப்படின்னா சில்க் ஸ்மிதா அவங்க வந்து அந்த ஒரு சீன்ஸ் தான். ஸோ இப்போ எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த சீன் ரைட்டிங்லேயே ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து சில்க் ஸ்மிதா மேம் பார்த்தா அது அந்த அந்த ஒரு எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக அங்கே ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் டைலாக் பேப்பர் படிக்கும்போது ஜாக்கி பாண்டியன் அப்படின்னு கீழே வந்து சில்கா அவ்வளோதான் இருக்கும். அது சூர்யா சாரோட மாடுலேஷனில் சொல்லி பார்த்ததுனால சிலுக்கா அப்படின்னு போச்சு. நம்ம வந்து ஒரு எனர்ஜியில் இருப்போம். காலையில் போக போக நம்ம அப்படியே சார் போதும் சார், இல்லை சார் வாங்க சார் போகலாம் சார் வேணாம் சார். சார் பார்ட் 2 அப்டேட் இருக்குங்களா? மார்க்கெட்டினி ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்டாங்க இந்த பார்ட் 2 எல்லாம் பண்ணுவீங்களா? நான் சொன்னேன் படம் ஒர்க் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்னு. இப்போது அது ஒர்க் ஆகிருக்கு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஆஹா, மார்க்கெட்டினி பார்ட் 2 விரைவில். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க்யூ. இந்த ரீசெண்ட் பாசிட்டிவிட்டி அந்த சேஞ்ச் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குங்க. தென் ஐ மேரிட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுவும் அந்த டைம், அந்த ஒரு டைம் வரும்போது அது அப்படியே நடந்துச்சு. ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸோ இப்போ வந்து ஒரு டைம் ட்ராவல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு மிஷன் கிடச்சி என்ன மாற்றணும்னு நினைப்பீங்க? நீங்கள் என்ன ஒரு 5-6 years பேக் கேட்டிருந்தா நான் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இப்போ எனக்கு உண்மையாகவே எதுவுமே மாற்ற வேணாம் தாங்க நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்முடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்களை வந்து ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். இப்போ ஹானர் பண்ண போகிற படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். அதில் வர டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லா ஃபேக்டருமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம். மார்க் ஆண்டனி மூவி டீம் தான் வந்து அடுத்த நம்ம ஹானர் பண்ண போகிறோம். ஸோ மூவி டீம் சார்பாக லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டு தி ஸ்டேஜ். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். Behind Words Gold Hall of Fame Filmmaker 2023 Adik Ravichandran for Mark Antony. மார்க் ஆண்டனி அப்படின்னு அந்த படத்தோட அந்த கதை கரு சொல்லும் போதே வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மூவியும் வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸ் மூமெண்ட் லைஃப்பில் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார்? முதல்ல பிஹைண்ட் ரொம்ப நன்றி. இந்த வருஷத்தில் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் மார்க் ஆண்டனியும் செலக்ட் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம். சக்ஸஸ் அதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ காட்ஸ் கிரேஸ் அது எல்லாமே ஒன்றா அமையும் போது, ஒரு நல்ல டீம் அமையும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு படமும் சக்ஸஸ் டச் பண்ணணுன்றது மார்க் ஆண்டனி வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபேன்ஸும் உங்ககிட்ட வந்து நிறைய கொஷின்ஸை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஹாய் சார், அடுத்த தலையோட படத்தை வந்து நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிற மாதிரி தகவல்லாம் வெளில போயிட்டுருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சார், எதுவும் ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதியிருக்கீங்களா? எப்படி என்ன?
நேர்கொண்ட பார்வை பண்ணும்போதே சார் கூட பழகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்தே என் லைஃப் வந்து ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு போயிடுச்சு. அப்போவே சார் வந்து ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் அப்போ யோசித்தேன், நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ணலையே, இல்லையா நம்ம அப்போ தானே ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் ஒரு படியாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் மார்க் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசனும் சார் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். என்னை பயங்கரமாக புஷ் பண்ணுவார், பயங்கரமாக கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. இல்லை நீ பெரிய படம் பண்ணுவேன், உன்னால் இன்னும் நல்லா பண்ண முடியும்ன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. அது எப்பவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட ஐடியலாக நம்ம மென்டராக நினச்ச ஒருத்தர் நம்மளை வந்து நம்ம மேலே இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் வச்சு புஷ் பண்ணும்போது, ஸோ மார்க்கெட்டிங் முன்னாடியே அது டிசைர் ஆகிடுச்சுங்க. மார்க்கெட்டிங் ரிலீஸ்க்கு ஒரு 1.5-2 months பிஃபோரே அது வந்து டிசைர் ஆகிடுச்சு. நம்ம சாருக்கு ஒரு படம் நம்ம சாரோட பண்ணுறோன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி வந்து படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எப்போவுமே வந்து சினி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துகிட்டு எந்த ஒரு ஃபீல்டுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சந்திச்ச காலங்களும் இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸ் அந்த ஃபெயிலியர் அதை மேனேஜ் பண்ணது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறீங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? அந்த மாதிரி டைமில் மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமும் அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் மீம்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சக்ஸஸ்? நான் ரொம்ப ஏர்லியாகவே டேரக்டர். when I was 22 I directed my first film. நான் 22 வயசில் இருக்கும்போது என் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபெயிலியர்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சக்ஸஸ்னு ஒரு விஷயம் டேஸ்ட் பண்ணும்போது சக்ஸஸோட வேல்யூ புரிஞ்சுது. ஸோ நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது எப்போவுமே நான் அஜித் சாரோட இன்டர்வியூஸ் நிறைய பார்ப்பேன் ஆன்லைனில். ஸோ எனக்கு அதெல்லாம் தான் நம்மளே புஷ் பண்ணிட்டு வரதுக்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் அதை பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க் கரெக்டான ஒரு லேண்டிங் ஸ்பேஸாக எனக்கு அமைஞ்சிருச்சு அதில். ஸோ இதே மாதிரி மூவிஸ் நிறைய உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபெயிலியர் டைமில் வந்து ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக உடஞ்சிருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக உங்கள் லைஃப்பில் இருந்தது அப்படின்னா என்ன விஷயம்? இல்லை யார் ஒரு பர்சனாக இருந்தாலும் ஓகே. நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இப்போ நான் வந்து மேரிட் டு மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவங்களும் வந்து என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நிறைய டவுன்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து அம்மா அப்பா ஃபேமிலி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ நான் எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது நான் புஷ் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். அப்புறம் நேர்கொண்ட பார்வை பண்ணும்போது அஜித் சாரை மீட் பண்ணேன். அவரோட பழக்கத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ சாரோட பழகினதுக்கப்புறம் தான் என்னோடய ஜானர் ஷிஃப்ட் நடந்துச்சு. என்னோடய சினிமா பார்க்குற பார்வை மாறுச்சு, லைஃப் பார்க்குற பார்வை நிறைய மாறுச்சு. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து அந்த நேர்கொண்ட பார்வை, அந்த ஒரு எபிசோட் ஆஃப் லைஃப் வந்து என் லைஃப்பை வந்து மாற்றின ஒரு விஷயம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக பார்க்கும்போதே ஃபீல் ஆகிற ஒரு விஷயம், அந்த டியூவல் சீக்வன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ பார்க்கும்போது எப்படி காம்ப்ளிகேட்டட், எப்படி யோசிச்சாங்க, எப்படி கரெக்டாக ஞாபகத்தை வச்சு அந்த சீன்ஸ் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது சார் மேக்கிங்? இல்லை, எனக்கு எல்லாத்தோட ரைட்டிங் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. என்னோடய ரைட்டிங் டீமில் இருக்க அர்ஜுனாக இருக்கட்டும், ஹரிஷாக இருக்கட்டும், கோ டைரக்டர் ரவி சாராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், நாங்கள் டீமாக வந்து எல்லாருமே இந்த ஒரு ஐடியா நான் எடுத்துகிட்டு போய் சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து அதை ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ரைட்டிங் ப்ராசஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக போச்சு. ஸோ கேரக்டர்ஸாக நம்ம விஷால் சாருக்கும் எஸ்ஜே சூர்யா சாருக்கும் எழுத ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரைட்டிங் நம்ம பண்ணிவிடுவோம், பட் ஸ்க்ரீனில் அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஸ்பாட்டில் அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்ற ஒன்று சொல்லுவாங்க இல்லையா ஆர்டிஸ்ட்குள்ளே, அது வந்து ஒர்க் ஆனதுனால உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் அது நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க் ஆண்டனி படத்தோட ஒரு ட்ரேட்மார்க்காக இருந்த ஒரு சீன்ஸ் அப்படின்னா சில்க் ஸ்மிதா அவங்க வந்து அந்த ஒரு சீன்ஸ் தான். ஸோ இப்போ எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுங்க. நேற்று பிறந்த ஒரு 2.2K கிட்ட கூட ஆஹா சில்க் ஸ்மிதா வர அப்படின்னு ஒரு எக்ஸைட்டான ஒரு விஷயம் அது. ஸோ அது படத்தில் வைக்கணும், இன்கார்பரேட் பண்ணும் அப்படின்ற ஐடியா எப்படி சார் வந்து? இல்லை, பீரியட் பண்ண போகிறோன்னு முடிவாயிடுச்சு. ஸோ ஆடியன்ஸ் வந்து எந்த இடத்துல கனெக்ட் ஆவாங்க, பிகாஸ் நம்ம எடுக்கிற பிளாட் வந்து ரொம்ப ஃபேண்டஸியான பிளாட், ரொம்ப சைஃபைன்ற விஷயம் நம்ம ஊரில் எப்படி கனெக்ட் ஆகுன்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. இது புரியுமான்ட்டு ஸ்பாட்டில் வந்து நாங்களே எங்களை கேட்டுப்போம், இவ்வளோ நாள் நம்ம ஷூட் பண்ணுறோமே புரியுமா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த பிளாட்டுக்குள்ளே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் டிசைட் பண்ணிட்டு தான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். குறிப்பிட்ட இந்த சீன் வந்து சில்க் ஸ்மிதா மேம் வந்து அப்போது இருந்த பீரியடில் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸாக இருக்கிற ஆண்டனிக்கிட்டையும் ஜாக்கி பண்ணன்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு போனால் எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த ஐடியா எனக்கு தோணும் போதே தெரிஞ்சிச்சு. சரி, இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு அந்த மூமெண்ட்டில் வந்து விஷால் சார் இன்ட்ராக்ட் பண்ணும்போது சூர்யா சார் ரியாக்ஷன்,
ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒருத்தவங்க வந்து சில்க் ஸ்மிதா மேம் பார்த்தா அது அந்த அந்த ஒரு எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக அங்கே ஒர்க் ஓ மை காட். ஸோ அந்த ஒரு கனெக்ட் இருந்தனால எனக்கே பெரிய ஷாக். நம்ம அது ஒர்க் ஆகும்னு நினச்சோம், பட் தேட்டரில் அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. சார் அந்த சீன் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே பயங்கரமாக எக்ஸைட் ஆனாங்க எல்லாருமே. ஸோ இப்போ வந்து ஒரு டைம் ட்ராவல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு மிஷன் கிடச்சி ஒரு 10 years பிஃபோர் ஆர் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அதுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணும், அது ஃபெயிலியர் ஆன சமயமாக இருக்கிற விஷயமா இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே, என்ன மாற்றணும்னு நினைப்பீங்க? இல்லை யாருக்காவது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா கூட? நீங்கள் என்ன ஒரு 5-6 years பேக் கேட்டிருந்தா நான் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இப்போ எனக்கு உண்மையாகவே எதுவுமே மாற்ற வேணாம் தாங்க நினைக்கிறேன். பிகாஸ் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். நம்ம பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெயின் கொடுக்கும், நம்மளுக்கு என்னடா இது இப்படி நடந்துருச்சே நம்ம யோசிப்போம். பட் அதை கிராஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட்டோ இல்லைன்னா ஃப்யூச்சரில் இப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது அது நடந்தனால தான் இது இங்கே நடந்திருக்குன்ற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வரும்போது ஓகே தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் மாற்ற வேண்டிய இது இல்லை. அந்த அக்செப்டன்ஸ் இதெல்லாம் ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வர்ற ஒரு விஷயம் தான் இல்லையா சார்? இந்த படத்தை பற்றி நான் கேட்கறது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் சார். படத்தில் வந்து சூர்யா சார் அந்த பஸ்ஸில் பார்த்து வைபாவில் சிலுக்கா அப்படின்னு அந்த சீனை மட்டும் எப்படி சார் வச்சிங்க? அந்த சீனை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அந்த சீன் ரைட்டிங்லேயே ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. எப்போவுமே ஒரு ஸ்கெடியூல் போகிறதுக்கு முன்னாடி சூர்யா சார் வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வீட்டுக்கு கூப்பிடுவார். அவரோட வீட்டுக்கு போய் உட்காந்து நான் என்னோடய அசோசியேட் ஹரீஷ் வந்து அந்த சீனை வந்து எனாக்ட் பண்ணி காட்டுவோம். எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் நடித்து காமிக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ கொஞ்சம் சார் இந்த மாதிரிலாம் படம் நல்லாயிருக்கும் சார், அது மாதிரிலாம் படம் நல்லாயிருக்கும் சார்னு சூர்யா சார் அதை கேட்டு அந்த சீன் அப்படி லாக் பண்ணிட்டோம். ஸ்பாட்டில் வந்து வரும்போது நம்ம வந்து சிலுக்கா அந்த ஒரு டயலாக், இப்போ நீங்கள் டயலாக் பேப்பர் படிக்கும்போது ஜாக்கி பாண்டியன் அப்படின்னு கீழே வந்து சில்கா அவ்வளோதான் இருக்கும். ஸோ அது சூர்யா சாரோட மாடுலேஷனில் சொல்லி பார்த்ததுனால சிலுக்கா அப்படின்னு போச்சு. ஸோ அது வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. சார் பார்ட் 2 அப்டேட் இருக்குங்களா? கதையாக அதான் இப்போது ஒரு படம் வந்து இது மாக்காணி ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்டாங்க இது பார்ட் 2 எல்லாம் பண்ணுவீங்களா. நான் சொன்னேன் படம் ஒர்க் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்னு. இப்போது அது ஒர்க் ஆகிருக்கு, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஆஹா, மார்க் ஆண்டனி பார்ட் 2 விரைவில். எஸ்எஸ் கூட ஒர்க் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மாக்காண்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேக்அவே வந்து எனக்கு எஜே சூர்யா சாரோட ஒர்க் பண்ணது. பயங்கர பாக்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அவரோட எனர்ஜியை வந்து கட்டைப்படுத்த முடியாது. நம்ம காலையில் 6 மணிலேருந்து விடிய காலை 6 மணி வரைக்கும் நம்ம கால் ஷீட் போட்டோன்னா நம்ம வந்து ஒரு எனர்ஜியில் இருப்போம். காலையில் போக போக நம்ம அப்படியே சார் போதும் சார், இல்லை சார் வாங்க சார் போகலாம் சார் வேணாம் சார் சார் எப்படி சார் இந்த டைமில் எப்படி சார் இவ்வளோ எனர்ஜியோடு இருக்கீங்க? விடிய காலம் 6 மணி சார். என்ன சார்னா அவர் எனர்ஜி மட்டும் குறையவே குறையாது. அவர் எப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரோ அந்த எனர்ஜி வந்து எங்கேருந்தோ கொண்டு வந்துடுவார். அது வந்து ஒரு பெரிய அது வந்து அவருக்காக இருக்கிற ஒரு ஜோன். அது ஆக்சுவலாக அதுதான் எஸ்ஏஸ்வரா சார் ஜோன். அது இப்போ வந்து இந்த பழைய சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புது படத்தில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் கூட இப்போ பஞ்சு மிட்டாய் சாங்ஸ் வந்துச்சு, அதை எப்படி சார் சூஸ் பண்ணீங்க? அப்படி இல்லை, நம்மெல்லாம் 90s கிட்ஸ் இல்லையா, நம்மளுக்கு அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம நிறைய அப்படியே கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஏராலேருந்து வந்ததுனால நான் தேவா சாரோட பெரிய ஃபேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நடந்துச்சு அந்த படத்தில். 2 ஹீரோ 2 வில்லனு, இதை ரைட்டிங்காக எழுதும் போது உங்களுக்கு எப்படி இதுவானுச்சு? எழுதும் போது உங்களுக்கு வந்து தோணும்ல இது பிளாட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா எங்கேயாச்சும் தப்பு நடக்கும், அது எப்படி சார் எழுதுனீங்க? மேக்கிங்கும் எப்படி சார் இது பண்ணீங்க? இல்லை, நான் ஃபஸ்ட்டு மாக்கண்ணி கதை எழுதும் போது ஹீரோ தான் டபுள் ஆக்ஷனு, வில்லன் டபுள் ஆக்ஷன் இல்லை. கதையாக விஷால் சார்கிட்ட சொல்லும் போது கூட ஹீரோ தான் டபுள் ஆக்ஷன், ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது கூட ஹீரோ தான் டபுள் ஆக்ஷன், எஜே சூர்யா சார்கிட்ட சொல்லும் போது தான் வில்லன் டபுள் ஆக்ஷனாக மாறிச்சு. ஸோ அது அவருக்கு சார் கொடுத்த ஐடியா தான். கதை கெட்டு நல்லா இருக்குது. அப்பா கேரக்டர் தான் எஜே சூர்யா சாரை போய் அப்ரோச் பண்ணேன். ஸோ அந்த பையன் கேரக்டர்லேயே அந்த எனர்ஜி இருந்ததுனால சூர்யா சார் வந்து ஒரு ஐடியாவாக சொன்னார், எனக்கு இது தோணுதுங்க, இது உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு. சார் சூப்பரான ஐடியா சார். ஏன்னா ஒரு ஃபிலிம் மேக்கரோ இல்லாட்டினா ஒரு ரைட்டரோ வந்து ஐடியாஸ் வில் பி எவ்ரிவேர். அது நம்ம யார்கிட்டேருந்து பெஸ்ட்டு எடுக்கிறோமோ செல்ஃபிஷ்னஸ் அதை நம்ம எடுத்துக்கணும்னு நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ எஜே சூர்யா சார் சொன்னோடனே ஐ டுக் இட் அண்ட் ஐ ரோட். அதுக்கப்புறம் தான் டபுள் ஆக்ஷனாக மாறிச்சு. ஹாய் சார், உங்களுக்கு எப்படி இந்த டெலிஃபோன் மூலியமாக டைம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான யோசனை வந்து? எனக்கு டைம் ட்ராவல் ஜானர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஜானரில் இருக்க எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஓகே நெக்ஸ்ட் படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் படம்னு முடிவு பண்ண உடனே ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நிறைய லாக்ஸ் நம்மளே வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது தான் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு படமாக ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது. ஸோ எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் படம் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே இது ஃபிசிக்கலாக போய் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடாது, இங்கேருந்து அங்கே போய் மாற்றிட்டு திருப்பி இங்கே வரக்கூடாது, அவருக்கு வந்து ஒரு லாக் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கலாக போகக்கூடாது, சரி ஒரு ஃபோன் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்டார்டிங்கில் ரைட்டப் பண்ணி அந்த ஒரு மார்க் ஆன்டனி ஒரு ஃபோன் மூலிமா பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க்யூ. ஹாய். ஆக்சுவலி எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து நடிப்பு அசுரன் சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அது யார் இனிஷியேட் பண்ணது, அது எப்படி அது இதுவாச்சுன்றது? இல்லை படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விஷால் சாருக்கு வந்து புரட்சி தளபதின்ட்டு டைட்டில் போட போகிறோன்ட்டு முடிவாயிடுச்சு படத்தில். ஸோ எஸ்ஜே சூர்யா சாருக்கு என்ன டைட்டில் போடலான்ட்டு நான் என்ன சார் அரக்கன் மாதிரி பண்ணுறீங்க, என்ன சார் இப்படி அரக்கன் மாதிரி பண்ணுறீங்கன்னா பேசிகிட்டு இருப்போம். ஸோ என் கூட அசோசியேட் டைரக்டர் ஹரிஷ் ஒருத்தர் பாருடி இதுவே நம்ம வச்சிடலாம் சாருக்கு டைட்டிலாக வச்சிடலான்னு அவன் சொன்னான். ஸோ நான் அப்படம் ஒன்று பண்ணுவோம், நடிப்பு அரக்கன்னு வச்சுருவோம் அப்படின்னு அங்கே போய் நம்ம டிசைட் பண்ணது. இப்போ பார்த்தா அவர் எல்லாருமே அப்படி அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக ஒரு நடிப்பு அரக்கன் தானே அவர். எல்லாருமே இப்போ அப்படி தான் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அவரு. ஸோ எனக்கும் ஒரு பர்சனல் கொஷின் இருக்குது. லைக் மார்க் ஆண்டனி மூவி சக்ஸஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு லைஃப் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரீசெண்ட் பாசிட்டிவிட்டி அந்த சேஞ்ச் எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பிகாஸ் நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு லோ பாயிண்டில் போகும்போது நம்ம நினைப்போம் என்னடா இது நம்ம லைஃப் ஏன் அப்படி போயிட்டுருக்குன்னு. அது போனால் தான் இந்த ஹையை நம்ம ஃபீல் பண்ண முடியுன்ற பாயிண்ட் வந்து எனக்கு அப்போ தான் அது புரிஞ்சுது. பிகாஸ் ஐ பேட்லி நீட் அ ஹிட். நான் மற்றவங்களுக்காக இல்லை, நான் ப்ரூவ் பண்ணிக்க வந்து ஐ நீடட் அ ஹிட். அது ஒரு சூப்பர் ஹிட்டை விட பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது வந்து அது ஆடியன்ஸ் எல்லாருமே கொடுத்த அந்த ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு. தென் ஐ மேரிட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுவும் அந்த டைம் அந்த ஒரு டைம் வரும்போது அது அப்படி நடந்துச்சு. ஐ ஆம் ஃபீலிங் வெரி ஹாப்பி வித். எஸ். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி குட் திங்ஸ் நிறையா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷயம் சொல்லிக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் ஃபார் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ மார்க் ஆண்டனி பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வர கொடுத்துருக்கீங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் மூவி சார். தேங்க்யூ ஸோ மச். டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன். சப்போர்ட்டட் பை ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும். Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A2B Veg Restaurant. Powered by JNN Institutions Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள்.